வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா. ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம் கூட. கண்டிப்பா. ஜோதிடம், கர்மா, அப்புறம் நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி இத பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இதுக்காக நாம சில முக்கியமான தரவுகளை எடுத்திருக்கோம். அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்போட ஜோதிட குறிப்புகள், அப்புறம் டிஆர்எஸ் தளத்துல குரு சகலமா அவங்க பகிர்ந்த கர்மாவோட ரகசியங்கள். ஆமா, அது மட்டும் இல்லாம சுனில் ஜான் அவங்களோட ஜோதிட மாஸ்டர் கிளாஸ் குறிப்புகள், இந்த மாதிரி பல தரவுகள்ல இருந்து விஷயங்களை ஒன்னு சேர்த்து தான் உங்களுக்காக ஒரு தெளிவான பார்வையை கொடுக்க போறோம். சரியா சொன்னீங்க. இந்த தேடலோட முக்கிய நோக்கமே அதுதான். இப்போ எனக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் இருக்கு. பொதுவா ஜோதிடம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒருவித பயம் இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு. இந்த நேரத்துல வெளியே போகாதீங்க, இந்த கிரக பெயர்ச்சி உங்களை காலி பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை ஒரு பயமுறுத்துற விஷயமாவே பாக்குறாங்களே. அது ஒரு துரதிர்ஷ்டவசமான பார்வைன்னு தான் சொல்லணும். இப்ப நாம இத அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம். ஆனா நம்ம பழங்கால நூல்கள்ல இதுக்கு பேரு ஜோதிஷம். ஜோதிஷம் அதாவது ஒளி அப்படின்னு அர்த்தம் வருமா? மிகச்சரி. ஜோதிஷம்னா இறைவனை நோக்கிய பாதைய பாட்டுற ஒளி. இருட்டுல இருக்கிற உங்களுக்கு ஒரு பாதைய வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் இதோட நோக்கமே தவிர உங்களை பயமுறுத்துறது கிடையாது. ஓஹோ. இது அறியாமையில இருந்து உங்களை விடுவிச்சு ஒரு சுதந்திரமான மனிதரா மாத்துறதுக்கான ஒரு கருவி. அப்படியா? ஆனா வானத்துல எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற ஒரு பாறை, அதாவது ஒரு கிரகம், எப்படி பூமியில இருக்கிற என்னோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துது? செவ்வாய் கிரகம் அங்க நகர்றதுக்கும் இங்க எனக்கு விபத்து நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி தோணுதே. அந்த இடத்துல தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எந்த ஒரு கிரகமும் உங்க வாழ்க்கையை நேரடியாக கட்டுப்படுத்துறது கிடையாது. அப்போ அதுங்க நம்மள பாதிக்கிறது இல்லையா? இல்லவே இல்ல. அதுங்க உங்க வாழ்க்கைய பாதிக்காது. அவை வெறும் சுட்டிக்காட்டுகள், அதாவது இண்டிகேட்டர்ஸ் மட்டுமே. இண்டிகேட்டர்ஸ்னா? அதாவது மகர்ஷி பராசரர் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஏதோ வானத்துல மிதக்கிற கற்கள் இல்ல. பிரபஞ்சத்துல எங்கும் நிறைஞ்சிருக்கிற விஷ்ணுவோட 9 விதமான ஆற்றல் வடிவங்கள் தான் அது. ஓ, 9 விதமான எனர்ஜி. ஆமா. சமஸ்கிருதத்துல கிரகம் அப்படின்னா கிரகிக்கிறது அல்லது உள்ள வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். அதுங்க உங்க உள்ள இருக்கிற கர்ம வினைகளை கிரகிக்கிறதே தவிர உங்க மேல எதையும் திணிக்கிறதில்ல. ஒரு நிமிஷம். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது என்னோட கார் டேஷ்போர்ட்ல எரியற ஒரு வார்னிங் லைட் மாதிரி செயல்படுதா? ஆமா, அதே மாதிரி தான். அதாவது என்ஜின் ஆயில் குறைஞ்சிடுச்சுன்னா டேஷ்போர்ட்ல ஒரு சிவப்பு விளக்கு எரியும். அந்த விளக்கு எரியறதால என்ஜின் கெட்டு போறது கிடையாது. என்ஜின்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அந்த விளக்கு எனக்கு காட்டுது. மிக துல்லியமா சொல்லிட்டீங்க. அப்போ எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கர்ம பிரச்சனைக்கு கிரகங்கள் ஒரு வார்னிங் லைட் மாதிரி செயல்படுது, ரைட்டா? 100% உண்மை. வானத்துல இருக்கிற கிரகங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஜிபிஎஸ் மாதிரி. உங்க உள்ள ஓடிட்டு இருக்கிற ஆற்றல், உங்களோட கர்ம பதிவுகள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடையும் போது அது வெளியில ஒரு விபத்தையோ அல்லது ஒரு துயரத்தையோ ஈர்க்குது. அந்த நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கறத அந்த கிரகங்களோட நிலை உங்களுக்கு முன்கூட்டியே சுட்டி காட்டுது. அவ்வளவுதான். செவ்வாய் உங்களை மோத கிடையாது. சரி, கிரகங்கள் வெறும் ஜிபிஎஸ் கருவிதான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த டேஷ்போர்ட்ல எந்த விளக்கு எப்போ எரியணும் அப்படிங்கிற அந்த விதியை எழுதுனது யாரு? வேற யாரும் இல்ல. அது எழுதுனது நீங்க தான். நான் தானா? ஆமா, உங்களுடைய பல பிறவிகளோட செயல்பாடுகள் தான் அந்த கர்மா. சுவாமி ராமா இத ரொம்ப அழகா விளக்குறாரு. கர்மா அப்படிங்கறத உங்களை கட்டி போடுற ஒரு கயிறுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த கயிறு 3 இழைகளால பின்னப்பட்டிருக்கு. 1 உங்களோட எண்ணங்கள், 2வது உங்களோட உணர்ச்சிகள், 3வது உங்களோட ஆசைகள். எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள். ஆமா, இந்த 3ம் ஒன்னா சேர்ந்து உங்களோட செயலா மாறுது. அதுவே உங்க கர்மாவா பதிவாகுது. இது ஏதோ மாயவித்தை கிடையாது. இது உங்க டிஎன்ஏவிலேயே ரொம்ப ஆழமா பதிவாகி இருக்கிற ஒரு விஷயம். கோடிக்கணக்கான உங்க மூதாதையர்களோட கர்மாவும் அதுலதான் இருக்கு. இதுலதான் அந்த சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மான்னு சொல்ற விஷயம் வருதா? பல பிறவிகளா சேர்த்த மொத்த கர்மாவோட குடோன சஞ்சித கர்மானும், அதுலேருந்து இந்த பிறவிக்கு கொண்டு வரப்பட்ட பேக்கேஜ பிராரப்த கர்மான்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். ஆனா என் கேள்வி என்னன்னா, அந்த பெரிய குடோன்ல இருந்து எந்த குறிப்பிட்ட கர்மாவை இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் கொண்டு வரணும்னு எப்படி முடிவாகுது? அது எப்படி ஃபில்டர் ஆகுது? இது இயற்கையோட ஒரு நுட்பமான விதி. இத ஒரு பிக்ஸட் டெபாசிட் அக்கவுண்ட் கூட நாம ஒப்பிடலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியா? எப்படி?
இப்போ நீங்க பல பேங்க்ல பல டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு காலகட்டத்துல மெச்சூரிட்டி ஆகும், அதாவது முதிர்ச்சி அடையும். ஆமா, உண்மைதான். எந்த டெபாசிட்டோட காலம் முதிர்ச்சி அடையுதோ அப்போ பேங்க் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு பணத்தை கொடுப்பாரு இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி தான் உங்க சஞ்சித கர்மாவுல எந்த செயல்களுக்கான விளைவுகள் அனுபவிக்க தயாராக முதிர்ச்சி அடைந்திருக்கோ அது மட்டும்தான் இந்த பிறவியோட பிராரப்த கர்மாவா ஆக்டிவ் ஆகுது. இதுல விதியும் இருக்கு, உங்களோட சுய விருப்பமும் இருக்கு. விதிக்கும் சுய விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட உயரம் அப்படிங்கிறது அவரோட விதி. ஆனா அவரோட உடல் எடையை எவ்ளோ மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிறது அவரோட சுய விருப்பம். வாவ், நல்ல உதாரணம். ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. நான் கெட்டது செஞ்சா அது கர்மாவா மாறி என்னை தண்டிக்கும் அப்படிங்கறது எனக்கு புரியுது. ஆனா நான் நல்லதே செஞ்சாலும் பல பேருக்கு உதவி செஞ்சாலும் அதுவும் ஒரு நல்ல கர்மாவா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல போய் சேர்ந்துரும் இல்லையா? கண்டிப்பா சேரும். அப்போ அந்த நல்ல பலனை அனுபவிக்க நான் மறுபடியும் ஒரு பிறவி எடுத்து தானே ஆகணும். நாம செய்யற நல்ல செயல்கள் கூட நம்மள இந்த உலகத்தோட கட்டி போடுற ஒரு வலையா மாறுதா? ஆமா, இயற்கையோட இயங்குமுறைய புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. அப்படியா? மனிதர்களாகிய நாம தான் நம்ம வசதிக்காக ஒன்ன புண்ணியம்னும் இன்னொன்ன பாவம்னும் பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா இயற்கையோட பார்வையில அது ரெண்டுமே வெறும் செயல்பாடுகள் தான், வெறும் ஆற்றல் பரிமாற்றங்கள் தான். ஓஹோ. நீங்க ஒரு செயலை செய்யும்போது ஒரு விளைவை உருவாக்குறீங்க. அத அனுபவிச்சு தீர்க்க நீங்க திரும்ப வந்தே ஆகணும். அது இரும்பு சங்கிலியா இருந்தா என்ன, தங்கச் சங்கிலியா இருந்தா என்ன, ரெண்டுமே உங்களை கட்டி போடுற சங்கிலிகள் தானே. வாவ், தங்கச் சங்கிலியா இருந்தாலும் அந்த சங்கிலி தான் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. சரி, அப்போ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்கள் எப்போ முதிர்ச்சியடையும் அப்படிங்கறத நம்ம ஜாதக கட்டங்கள் எப்படி துல்லியமா காட்டுது? அதுதான் ஜோதிஷத்தோட மிகப்பெரிய அறிவியல். ஒருத்தரோட பெண்டிங் கர்மா, அதாவது நிலுவையில உள்ள கர்மா எந்த துறையில இருக்கு அப்படிங்கறத அவரோட ஜாதகத்துல 6ஆம் அதிபதி உட்கார்ந்திருக்கிற இடம் அப்படியே காட்டிடும். ஓ, 6ஆம் அதிபதியா? ஆமா, அதே மாதிரி 8ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதன் கடந்த பிறவிகள்ல செஞ்ச ஆழமான தவறுகளையும் பாவங்களையும் குறிக்கிற ஒரு இடம். அதனாலதானா பொதுவா ஜோதிடர்கள் 6, 8, 12 வீடுகள்ல கிரகங்கள் உச்சம் பெறக்கூடாதுன்னு சொல்றாங்களா? நிச்சயமா, 8ஆம் வீட்ல ஒரு கிரகம் உச்சம் பெற்றா அது நல்லதல்ல. சுனில் ஜான் அவங்களோட ஜோதிட மாஸ்டர் கிளாஸ்ல இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம்? ஒருத்தரோட ஜாதகத்துல 8ஆம் வீட்ல செவ்வாய் உச்சம் பெற்று அதோட புதனும் சேர்ந்திருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? செவ்வாய்னா நிலம், அதிகாரம். புதன்னா ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ். 8ஆம் வீடுங்கிறது கடந்த கால பாவங்கள். அப்போ இந்த அமைப்பு இருக்கிற ஒரு நபர் தன்னோட வாழ்நாள் முழுக்கவும் சொத்து சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனையிலையும் தீராத கோல்ட் கேஸுகள்லயும் மாட்டிட்டு தவிப்பார். நிஜமாவா? அது ஏன், ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் இருக்குல்ல. ஒருவேளை 1800கள்ல பிரிட்டிஷ் காலத்துல வாழ்ந்த இவரோட மூதாதையர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி டாக்குமெண்ட்ஸை மாத்தி எழுதி ஏழைகளோட நிலங்களை பறிச்சிருக்கலாம். அந்த பாவத்தோட விளைவை தான் இவர் இப்ப அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு ரொம்ப அநியாயமா தோணுது. என்னோட கொள்ளு தாத்தாவோ யாரோ எப்போவோ பிரிட்டிஷ் காலத்துல ஏதோ மோசடி செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கெல்லாம் ஏன் கோர்ட்படி ஏறி இறங்கி கஷ்டப்படணும்? இதுல எங்க லாஜிக் இருக்கு? வெளியிலிருந்து பாக்குறப்ப இது அநீதியா தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு நுட்பமான சயின்ஸ் இருக்கு. ஒரு ஆன்மா பிறவி எடுக்கும்போது அது கண்மூடித்தனமா ஏதோ ஒரு குடும்பத்துல போய் பிறந்துடுறது கிடையாது. ஓ, அப்படி இல்லையா? இல்ல, அந்த ஆன்மாவோட தனிப்பட்ட கர்மா என்னவோ அதுக்கு ரொம்ப சரியா மேட்ச் ஆகுற மரபணுவும் கர்ம பின்னணியும் இருக்கிற குடும்பத்தை தான் அந்த ஆன்மா தேர்ந்தெடுத்து பிறக்குது. அப்ப நீங்க சொல்றது உங்களுக்கு நிலம் சார்ந்த பெண்டிங் கர்மா இருந்ததால தான் நீங்க அந்த மோசடி செஞ்ச மூதாதையரோட பரம்பரையில வந்து பிறந்திருக்கீங்க. நீங்க உங்க தாத்தாவோட பாவத்தை அனுபவிக்கல. உங்களோட சொந்த கர்மாவை தீர்க்க அந்த பரம்பரை உங்களுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுத்திருக்கு, அவ்வளவுதான். ஓ, இது விஷயத்தை அப்படியே தலகீழா புரட்டி போடுது. ஆன்மாவும் குடும்பத்தோட கர்மாவும் ஒரே அலைவரிசையில இணைகின்றது அப்படிங்கிறீங்க. அப்போ மூதாதையர்களோட சாபங்கள் கூட ஜாதகத்துல தெரியுமா? கண்டிப்பா தெரியும். குறிப்பா 9ஆம் வீட்ல கேது இருக்கிறது, அதுவும் கும்பராசியில இருந்தா அது ரொம்ப ஆழமான மூதாதையர் கர்மாவை குறிக்கும். கும்பராசியில கேது இருந்தா? ஆமா, கும்பராசிங்கிறது பேராசியோட உச்சம். அங்க கேது இருந்தா அந்த பரம்பரையில முன்னோர்கள் நிலத்துக்காக யாரையாவது கொன்று புதைச்சிருக்கலாம், இல்லனா ஆவி அமானுஷ்ய பிரச்சனைகள்ல மாட்டியிருக்கலாம். இது அந்த பரம்பரைக்கே ஒரு பெரிய தடையா இருக்கும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்காக தான் பல தலைமுறைகளா மறந்து போன குலதெய்வ வழிபாட்டை மறுபடியும் செய்ய சொல்றாங்க. அதே மாதிரி விருஷிக ராசி எந்த இடத்துல இருக்கோ அது நீங்க முன் ஜென்மத்துல செஞ்ச மிகப்பெரிய தப்ப காட்டும்.
செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தா குடும்பத்துல நடந்த கருக்கலைப்புகளையும் அதனால ஏற்பட்ட வடுக்களையும் இது சுட்டிக்காட்டும். இது கேட்கறதுக்கு ஒரு டிடெக்டிவ் நாவல் மாதிரி இருக்கு. சரி, இந்த தவறுகளை சரி செய்யற கட்டம் வரும்போது அங்க சில கிரகங்கள் ஒரு வில்லன் மாதிரி உள்ள வருது. சனி, செவ்வாய், ராகு, கேது அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு நடுக்கம் வந்துடுது. இதுங்க நிஜமாவே நம்மள தண்டிக்க வந்த வில்லங்களா? ஒருபோதும் கிடையாது. அந்த கிரகங்கள் உங்கள காயப்படுத்துறதுக்காக வரல, உங்கள மாத்துறதுக்காக வராங்க. உதாரணத்துக்கு சனி பகவானியே எடுத்துக்கோங்க. ஆமா, 7 சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம்தான். சனிய துக்க காரகர்னு சொல்வாங்க. ஆனா சனி பகவான் இறைவனோட கை மாதிரி. நீங்க மாயையிலையும் அகங்காரத்திலையும் சிக்கிட்டு இருக்கும்போது உங்கள உலுக்கி எடுத்து உங்களோட உண்மையான ஆன்மீக பாதையை நோக்கி திருப்புறது தான் சனியோட வேலை. இது கேட்கும்போது எனக்கு ஒரு கண்டிப்பான ஜிம் ட்ரெய்னர் ஞாபகம் தான் வருது. எப்படி? நம்ம ஜிம்முக்கு போகும்போது அந்த ட்ரெய்னர் நம்மள ரொம்ப கடுமையா வேலை வாங்குவார். அந்த நேரத்துல நமக்கு உடம்பெல்லாம் வலிக்கும், அவர் மேல பயங்கர கோபம் கூட வரும். ஆமா. ஆனா அவள 6 மாசம் கழிச்சு கண்ணாடியில பாக்கும்போது நமக்கு ஒரு வலிமையான உடல் கிடைச்சிருக்கும். அவர் நமக்கு வலிய கொடுக்கல, வலிமையை தான் கொடுத்திருக்கார் இல்லையா? ரொம்ப அருமையான உவமை. அந்த ஜிம் ட்ரெய்னர் எப்படி உங்க வளர்ச்சிக்காக கடினமா இருக்காரோ அப்படிதான் சனியும் செயல்படுறாரு. மாங்கல்ய தோஷம்னு செவ்வாயை பார்த்து பயப்படுறோமே, அதுவும் அப்படிதான். செவ்வாய் தோஷம்னா என்ன பிரச்சனை? செவ்வாய்ங்கிறது அதீத ஆர்வம், லட்சியம், ஒரு நெருப்பு மாதிரி. கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரே மாதிரியான செவ்வாய் ஆற்றல் இருந்தா அது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு சுறுசுறுப்ப சேர்க்கும். கேதுவும் கூட அப்படிதான். கேது எப்படி? ராகு மாயைய உருவாக்குறவர்னா கேது ஒரு இரக்கமற்ற சர்ஜன் மாதிரி செயல்படுவார். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவரு பறிக்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மையில உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற மாய பற்றுதல்களை வெட்டி எறிஞ்சு உங்களுக்கு விடுதலையை தர்றது தான் கேதுவோட நோக்கமே. எல்லாமே நம்மள வளர்க்கத்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த வலி நிறைஞ்ச கர்மா பதிவுகளை எப்படிதான் அழிக்கிறது? கர்மா விதைகளை அழிக்க மந்திரங்கள் உதவுன்னு சில குறிப்புகள்ல படிச்சேன். ஆமா, நான் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றது எப்படி என்னோட கர்மாவை அழிக்கும், அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு? மந்திரங்கள் அப்படிங்கிறது வெறும் சத்தங்கள் கிடையாது. அவை பிரபஞ்ச ஆற்றலோட குறிப்பிட்ட அதிர்வெண்கள், அதாவது ஃப்ரீக்வன்சி. கர்ம வினைகள் அப்படிங்கிறது உங்க சித்தத்துல பதிவாகி இருக்கிற ஒரு அலைவரிசை. ஓகே, அந்த அலைகளை அழிக்க அதை விட சக்தி வாய்ந்த தூய்மையான அதிர்வெண் தேவை. மந்திரங்களை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது கர்ம விதைகளை ஒரு வறுசட்டியில போட்டு வறுக்கிறதுக்கு சமம். விதைகளை வறுக்கிறதா? ஆமா. ஒரு விதைய நீங்க வறுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்க எவ்வளவு வளமான மண்ணுல போட்டாலும் அது முளைக்காது இல்லையா? ஆமா, முளைக்காது. அதே மாதிரிதான் மந்திர உச்சாடனும் உங்களோட கர்ம பதிவுகளை வறுத்து அது மறுபடியும் உங்க வாழ்க்கையில ஒரு துயரமா முளைக்காம தடுத்துடுது. அப்போ மூச்சு பயிற்சிகளுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்புல சுதர்சன கிரியா மாதிரி பயிற்சிகளை ரொம்ப வலியுறுத்துறாங்களே, அது ஏன்? இதுக்கு நாம சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தோட பங்க புரிஞ்சுக்கணும். சந்திரன் தான் ஒருத்தரோட மனசையும் வெளியுலக அனுபவங்களை உள்ள கொண்டு போற ரிசப்டாரையும் குறிக்குது. இது மூளையோட வைஃபை ஆண்டனா மாதிரி வச்சுக்கோங்க. வைஃபை ஆண்டனாவா? ஆமா, உங்க வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கலாம். ஆனா அந்த சந்திரன் பலவீனமா இருந்தா, அதாவது ஆண்டனா உடைஞ்சிருந்தா எந்த நல்ல விஷயமும் உங்களுக்குள்ள பதிவாகாது. எதுலயுமே துன்பத்தை தான் உணர்வீங்க. ஓஹோ. மூச்சுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. சுதர்சன கிரியா மாதிரி மூச்சு பயிற்சிகள் அந்த மனசோட அதிர்வெண்களை சீரமைச்சு அந்த உடைஞ்ச ஆண்டனாவை சரி பண்ணுது. ஆனா நான் இப்போ ஒரு லாஜிக்கலான கேள்வி கேக்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்னொரு மனிதருக்கு ஒரு பெரிய துரோகம் செஞ்சுட்டேன்னு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு தியானம் செய்யறதாலேயோ மூச்சு பயிற்சி செய்யறதாலேயோ அந்த பாவம் எப்படி தீரும்? பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு இது எந்த விதத்துல நியாயத்தை சேர்க்கும்? இது நிறைய பேருக்கு வர ரொம்ப முக்கியமான கேள்வி. பிராயச்சித்தம் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா இதுக்கு விடை கிடைச்சிடும். பிராயச்சித்தம்னா தப்ப சரி பண்றது தானே? வெளியில பௌத்திகமா சரி பண்றது மட்டும் கிடையாது. நீங்க ஒருத்தருக்கு துரோகம் செய்யும்போது அந்த குற்ற உணர்ச்சி ஒரு வைரஸ் மாதிரி உங்க உள்ள இருக்கிற சித்தத்தை, அதாவது உங்க சாஃப்ட்வேரை பாதிக்குது. ரைட். தியானமும் மூச்சு பயிற்சியும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நேரடியா உதவி செய்யலைனாலும் உங்க சித்தத்துல ஏற்பட்ட அந்த வைரஸ ஆற்றல் தடைகளை நீக்கி உங்களோட பழைய தூய்மையான மூல நிலைக்கு கொண்டு போகுது. நீங்க உள்ள தூய்மையாகும்போது அடுத்தடுத்து தவறுகள் செய்யற சுழற்சியிலிருந்து தப்பிக்கிறீங்க. அப்போ சரணடைதல் அப்படிங்கிறது இந்த சுழற்சியை முழுமையா நிறுத்துமா? நிச்சயமா. ஒவ்வொரு தடவையும் நான் செய்யறேன், இது என் திறமை அப்படிங்கிற அகங்காரத்தோடு ஒரு செயலை செய்யும்போது புதுசா கர்மா உருவாகுது. ஆமா. ஆனா நடப்பதெல்லாம் இறைவனோட செயல், நான் வெறும் கருவிதான் அப்படின்னு அர்ப்பணிச்சு செய்யும்போது எந்த புது கர்மாமும் உங்களை ஒட்டுறதில்ல.
தாமரைலை தண்ணீர் மாதிரி ஆயிடுவீங்க. அருமை. இதத்தான் ஜோதிடத்துல 9ஆம் வீடான இறை அருள் அப்படின்னு சொல்றோம். இறைவனோட அருள் எங்கும் மழையென பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நாம தான் நம்ம அகங்காரங்கிற வாழிய தலைகீழா பிடிச்சிட்டு நிக்கிறோம். வாழிய நேரா பிடிச்சா அந்த அருள் நம்மளை விடுவிச்சிடும். அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மள அச்சுறுத்துற ஒண்ணும் கிடையாது. அது நம்ம கர்மாவோட ஜிபிஎஸ். கிரகங்கள் நமக்கு எதிரிகள் இல்ல, நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கான வழிகாட்டிகள். நம்ம கர்மாவை உணர்ந்து தியானம் மூலமாவும் சரணடைதல் மூலமாவும் அதை சுலபமா கடக்க முடியும். இதுதான் இன்னைக்கு அலசலோட முக்கிய சாரம் இல்லையா? ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் சிந்திக்க தோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பகிர விரும்புறேன். என்னது? இரட்டை குழந்தைகளை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரே நேரத்துல சில நிமிஷ இடைவெளியில பறக்கிற அந்த 2 குழந்தைகளுக்கும் ஜாதக கட்டம் ஏறக்குறைய ஒன்னாதான் இருக்கும். ஆமா, கிரக நிலைகள் எல்லாம் ஒன்னாதானே இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில அவங்களோட அனுபவங்கள் வெவ்வேறா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஒருத்தருக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமைஞ்சிருக்கும், இன்னொருத்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரே ஜாதகம் இருக்கும்போது ஏன் இந்த முரண்பாடு? நிஜமாவே இது பலகாலமா பலரையும் குழப்புற ஒரு கேள்விதான். இதுக்கு என்னதான் காரணம்? சில ஆழமான ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆன்மா தன்னோட பல பிறவிகளோட கர்மாவை ரொம்ப வேகமா தீர்க்கணும்னு முடிவெடுக்கும்போது, ஒரே உடம்புக்குள்ள இருந்து அதை மெதுவா செய்யாம தன்னை 2 உடல்களா பிரிச்சுக்கிட்டு பறக்குதாம். வாவ், நிஜமாவா? ஆமா, கர்மாவை ஃபாஸ்ட் ட்ராக் முறையில அனுபவிச்சு முடிச்சிட்டு சீக்கிரமா முக்தி அடைய ஒரு ஆன்மா எடுக்கிற அதிவேக பயணம் தான் இந்த இரட்டையர் பிறப்பு. இது நிஜமாவே மனசு உழுக்கிற ஒரு தகவலா இருக்கு. ஒரு ஆன்மா தன்னோட விடுதலைக்காக இவ்ளோ அவசரப்படுமா? கண்டிப்பா. அப்படியானால் இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க ஆன்மா தன்னோட சுதந்திரத்துக்காக எந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்குன்னு எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சந்திச்சிட்டு இருக்கிற பெரும் போராட்டங்கள், உங்களை வீழ்த்துற சவால்கள், இதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்கிற தண்டனைன்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை உங்க கர்ம வினைகளை மிக சீக்கிரமா தீர்த்துட்டு விடுதலை அடைய உங்க ஆன்மாவே விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பயணமா இது இருந்தா என்ன செய்வீங்க? உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு வாய்ப்பா இந்த தடைகள் இருந்தா? இந்த விருசுவதனை நம்ம பார்க்கிற பார்வையே மாத்தக்கூடியது. நம்ம வழிகள் எல்லாமே நம்ம ஆன்மாவோட வேகமான பரிணாம வளர்ச்சிக்கான படிகள். அந்த எக்ஸ்ரே எந்திரம் எப்படி உடைஞ்ச எலும்ப காட்டுதோ அதே போல ஜோதிடம் நம்ம கர்மாவோட வரைபடத்தை காட்டுது. ஆனா அந்த எலும்ப மறுபடியும் வலிமையா ஒட்ட வைக்கிறதும் நம்ம பயணத்தோட வேகத்தை தீர்மானிக்கிறதும் நம்மளோட கைகள்ல தான் இருக்கு. இத பத்தி தொடர்ந்து சிந்திங்க, உங்களுக்குள்ளேயே தேடுங்க, உங்களுக்கான விடை நிச்சயம் கிடைக்கும்.